ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். நேரடியாக வசனத்துக்கு நாம் போக இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாளிலும் நிகழ்ச்சி மூலமாக சில சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபு எழுதின நிருபத்தில் முதல் அதிகாரத்தில் நான் சில வசனங்களை வாசிக்கிறேன். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல்கள் சொல்லி எழுதுகிறதாவது: என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது என்று எழுதியிருக்கிறது. வசனம் 4 நாம் வாசிக்கும்போது, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. இங்கே 2 விதமான பூரணங்களை குறித்து பார்க்கிறோம். ஒன்று, நம்முடைய நிறைவு பூரணமாய் இருக்க வேண்டுமா? நாம் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு நிறைவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பாருங்கள், என் ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறது, சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கிறார். ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படக்கூடாது என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. ஒன்றிலும் நீங்கள் குறைவுள்ளவர்களாய் இருக்கக்கூடாது, பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்க வேண்டும். முதலாவது, நம்முடைய ஜீவியத்திலே நம்முடைய ஆசீர்வாதங்கள், நமக்கு கிடைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் தேவன் நிறைவுள்ளதாய் தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, இரண்டாவதாக, அந்த நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நமக்குள்ளே வேறொரு நிறைவை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நமக்குள்ளே இருக்க வேண்டுமாம். இந்த வசனத்தின் அடிப்படையில் வேறொரு நிறைவு நமக்குள் காணப்பட வேண்டும். என்ன நிறைவு? பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது என்று எழுதியிருக்கிறது. அப்படி என்று சொன்னால், நாம் பொறுமை உள்ளவர்களாய் ஒரு கிரியைகளை நடப்பிக்க வேண்டுமாம். சில வேலைகளை நாம் செய்ய வேண்டுமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியிலே நான் உங்களுக்கு இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பொறுமை இல்லாத சில காரியங்களை குறித்தும் அதன் விளைவாக அவர்கள் பட்ட பாடுகளை குறித்தும் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை வாக்கு பண்ணின பொழுது அந்த தேசத்தை சுற்றி பார்க்க மோசே என்கிற கர்த்தருடைய தாசன் 2 பேரை அனுப்புகிறார். ஒருவன் பெயர் காலேப், மற்றொருவனுடைய பெயர் யோசுவா. இதோடு கூட தேசத்தை சுற்றி பார்க்க மோசே அனுப்பின மனுஷர்கள் என்று சொல்லி இன்னும் ஒரு சிலர் கூட இருந்தார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கானான் தேசத்தை தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த தேசத்தில் பாலும் தேனும் ஓடும். இந்த வாக்குத்தத்தமானது முற்பிதாக்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை இந்த மக்கள் போய் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஆகவே அதை போய் சுற்றி பார்த்து வாருங்கள் என்று சொல்லி ஒரு அழகான காரியத்தை மோசே செய்கிறான். அந்த தேசத்தில் எப்படிப்பட்டவர்கள், தேசம் எப்படிப்பட்டது, அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ? நான் உங்களுக்கு என்னாகமம் 13வது அதிகாரத்தில் 18வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ, அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும், அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டதென்றும், அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும், நிலம் எப்படிப்பட்டது, அது வளமானதோ அல்லது வளப்பமானதோ என்றும், அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி மோசே அனுப்பினானாம். ஒரு நல்ல இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து, இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த தேசத்தில் நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இருந்து அந்த தேசத்தில் விளைகிற சில கனிகளை, பழங்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி மோசே சொல்லும் பொழுது, அதில் அநேக ஜனங்கள் இருந்தார்கள். அதன் மத்தியில் 2 பேர் விசேஷித்தவர்களாய் இருந்தார்கள். பாருங்கள், ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் பாரமானவைகள் அல்ல.
அவர் நமக்கு சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காகவே கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவஜனம் செழிக்கவும் தேவஜனம் மேம்படவும் கர்த்தர் திட்டங்களை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நான் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று எரேமியா 29:11 வசனத்தில் நாம் மிகவும் அழகாய் வாசிக்கிறோம். பாருங்கள், நாம் சில முடிவுகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில நல்ல காரியங்கள் சம்பவிக்க வேண்டும் என்று வெகு நாளாய் காத்து கொண்டிருந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஒருவேளை அப்படி இருக்கலாம். எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான சில முடிவுகள் உண்டு. ஆண்டவரே, இந்த முடிவுகள் இன்னும் வரவில்லையே, எனக்கு இன்னும் தாமதமாகிறதே என்று ஒருவேளை நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். நீங்கள் காத்து கொண்டிருக்கிற, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நான் வைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இந்த நாளில் நம்மை குறித்து நல்ல காரியங்களை யோசிக்கக்கூடிய நம் தேவனாகிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே ஆண்டவர் யோவான் 14வது அதிகாரம் முதல் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக வேளைகளில் நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறதற்கு, அவரை விசுவாசிக்கிறதற்கு பதிலாக அவர் மேல் நாம் சில விசனங்களை கொண்டு அல்லது அவிசுவாசத்தின் நிமித்தம் நம்முடைய பொறுமைகளை இழந்து பல காரியங்களை பேசி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு தூரமானவர்களாய் போய் விடுகிறோம். ஆண்டவர் அதை விரும்பவில்லை பிரியமானவர்களே. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சத்திய வசனம் சொல்லுகிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அநேக வேளைகளில் நாம் நினைக்கிறபடி காரியங்கள் நடக்கிறதில்லை. மனுஷனுக்கு எப்போதுமே ஒரு பழக்கம் என்ன என்று கேட்டால், அவன் நினைத்த உடனே காரியங்கள் நடந்துவிட வேண்டும், எல்லா காரியங்களையும் கைகூடி வர வேண்டும், ஒரு நாள் கூட ஒன்றும் தடைபடக்கூடாது என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். எல்லாம் சரியாய் நான் நினைத்தபடி நடந்தால் தெய்வம் இருக்கிறார் அல்லது தேவன் நல்லவர் என்று சொல்லுவான். சில நேரங்களில் தடைகள் வரும் பொழுது அந்த தடைகள் எதற்காக வருகிறது, அல்லது ஒரு விசுவாச பரீட்சைகள் வரும் பொழுது இந்த விசுவாச பரீட்சைகளில் நாம் சற்று பொறுமையோடு இருந்து ஜெயத்தை பெற வேண்டும் என்கிறதான ஒரு பொறுமை மனுஷனுக்குள் காணப்படுகிறதில்லை. இங்கே நாம் பார்க்கும்போது அந்த போய் வந்ததான மக்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் அந்த தேசத்தில் போய் வந்தோம், நல்லது தான், நீர் அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். 27வது வசனம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் என்று சொன்னார்கள். அது சரிதான், நீங்கள் சொன்னபடியே அங்கே இருக்கிறது, அது அதனுடைய கனி, இது அதனுடைய கனி என்று சொல்லி கனியையும் கொண்டு வந்து சில பழங்களையும் கொண்டு வந்து காட்டினார்களாம். அவர்கள் சொன்ன வார்த்தை பாருங்கள், பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அப்படி என்று சொன்னால் பாலும் தேனும் ஓடுகிற நல்ல காட்சிகளையும் கனிகள் காட்சிகளையும் அவர்கள் கண்டிருக்கிறார்கள். கண்ட பிறகு அவர்கள் 28வது வசனத்தில் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன என்று கேட்டால், ஆனாலும் என்று ஒரு வார்த்தை அங்கே எழுதியிருக்கிறது. ஆனாலும், இந்த ஆனாலும் என்று சொல்லும் பொழுது ஒரு அவிசுவாசத்துக்கு ஒரு அடையாளமான ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு வெளிப்படுத்துதலை காட்டுகிறது பிரியமானவர்களே. அப்படி என்று சொன்னால், நல்ல காரியங்களை பார்த்தோம், இருந்தாலும் சில நல்லதில்லாத காரியங்களையும் பார்த்தோம் என்று சொல்லி அவர்கள் அதை சொல்லி மற்றவர்களுடைய இருதயங்களை அதைரியப்படுத்தினதாக நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள் என்று சொன்னார்கள். பட்டணங்கள் அரணைப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் இருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகே இருக்கிறார்களாம், யோர்தான் அண்டையில் குடியிருக்கிறார்கள் என்று எல்லாம் பழைய காரியங்கள், தங்களுடைய அவிசுவாசங்களையும் பயங்களையும் குறித்து பேச ஆரம்பித்தார்கள். காலேப் யோசுவா என்கிற 2 பிள்ளைகள், 2 ஆண்டவருடைய பிள்ளைகள், இருவர் மாத்திரம் வேதவசனம் சொல்லுகிறது 30வது வசனத்தில், 13வது அதிகாரம் எண்ணாகமும் 30வது வசனத்தில், அப்பொழுது காலேப் மோசேவுக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி அவன் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம்.
என்று சொன்னார்களாம். உடனே போய் சுதந்திரத்துக் கொள்வோம், அதை எளிதாய் ஜெயிக்கலாம். இந்த 2 பேருடைய விசுவாசம் பாருங்கள். காலேபுக்குள் இருந்ததான ஒரு நல்ல விசுவாசத்தை பாருங்கள். மற்றவர்கள் என்னென்னமோலாம் சொல்லுகிறார்கள். பாலந்தேனும் ஓடுகிற தேசத்தை குறித்துதான சந்தோஷம் அவர்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ, ஏனாக்கியர், எபூசியர், ஏத்தியர், அமலேக்கியர், இப்படிப்பட்டதான ராட்சத மக்கள் அங்கே இருக்கிறார்கள் என்கிற பயம், அவர்களை குறித்ததான பயம்தான் இவர்களுக்கு பெரிதாக தோன்றினது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் நமக்கு அருமையாக தோன்றுமானால், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகள் பெரிய காரியங்களாக தோன்றுமானால், மற்ற காரியங்கள், அவிசுவாசத்தின் காரியங்கள், நம்மை எதிர்க்கக்கூடிய காரியங்கள், அல்லது நமக்கு கிடைக்காது என்கிற அவநம்பிக்கையின் காரியங்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய தடைகளாக இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் லேசாக தோன்றும், அல்லது சிறிய காரியங்களைப் போல தோன்றும். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் சற்று யோசிக்க வேண்டும். கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். அவருடைய கிரியைகள் மகா பெரிய கிரியைகளாயிருக்கிறது. அவர் ஆழமான காரியங்களை, அவருடைய எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். அவருடைய வழிகள் ஆழமானவைகள். பிரியமானவர்களே, தேவனுடைய கிரியைகள் மகத்துவமான கிரியைகள். அவர் பயங்கரமான காரியங்களை செய்கிறார். உங்கள் ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்காக கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய இருக்கிறார். அவிசுவாசத்தின் நிமித்தம் அவருடைய வல்லமையை நாம் மட்டுப்படுத்தி போடக்கூடாது. இதை அறிந்த தாவீது என்கிற ஒரு அருமையான இஸ்ரவேலின் இன்பமாய் சங்கீதங்களை வாசித்த ஒரு ராஜா சொல்லுகிறான், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொன்னான். என்ன ஒரு விசுவாசம் பார்த்தீர்களா? ஆண்டவர் மேல் இந்த விசுவாசம் வைக்கிற இந்த விசுவாசம் தான் நமக்கு ஆண்டவருடைய கைகளிலிருந்து பெரிய காரியங்களை நம்முடைய ஜீவியத்திலும் ஊழியத்திலும் கொண்டு வரும். பிரியமானவர்களே, இவர்கள் பழைய காரியங்களை பேசுகிறார்கள், தாங்கள் கண்ட காரியங்களை பேசுகிறார்கள். விசுவாசமானது கண்ட காரியங்களை குறித்து பேசாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காணாதவைகளை குறித்து பேசுகிறது தான் விசுவாசம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். காலேபும் யோசுவாவும் தேவன் கொடுத்த வார்த்தையை அவர்கள் நம்பினார்கள். அவருடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய வல்லமையை அவர்கள் நம்பினார்கள். தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார் என்கிறதான ஒரு ஆணித்தனமான விசுவாசம் அவர்களுக்குள் இருந்தபடினால், ஸ்தோத்திரம், ஜனங்களை அவர்கள் அமர்த்தினார்கள் என்று வாசிக்கிறோம். எல்லா ஜனங்களையும் மோசேக்கு முன்பாக உட்கார வைத்தார்கள். சற்று பேசுகிறதை நிறுத்துங்கள், நாம் எளிதிலே அதை போய் கைப்பற்றி கொள்ளலாம், கானான் தேசத்தை பிடித்து கொள்ளலாம், அது லேசான காரியம் என்று சொன்னார்கள். பாருங்கள், பிறகு நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 31வது வசனம், அவனோடே கூட போய் வந்த மனுஷரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள். மறுபடியும் அவர்கள் விட்டார்களா? விடவில்லை. நாம் எதிர்த்து நிற்கக்கூடாது, நம்மால் சண்டை போட முடியாது, நம்மால் சுதந்திரத்து கொள்ள முடியாது, நல்ல தேசம்தான், ஆனால் நமக்கு அது எட்டாத தூரத்தில் இருக்கிறது என்று சொல்லி மறுபடியும் தங்கள் அவிசுவாசத்தையே அவர்கள் கக்கி கொண்டிருந்தார்கள். நம்மால் அது முடியாது. இன்றைக்கும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளில் அநேகர் அப்படி இருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறதற்கு பதிலாக நம்மால் முடியாது, நமக்கு எட்டாது என்று சொல்லி அனாவசியமாக தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு தூரமாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இது நமக்கு ஒரு நல்ல பாடம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய மகிமையை நம் மத்தியில் இறக்க அவர் விரும்புகிறார். அவர் மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் மகிமையிலே எழுந்தருளினார். பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய மகிமை தான் நமக்கு எல்லா காரியங்களையும் நமக்கு செய்யும். ஆண்டவர் நல்லவர். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எதிர்த்து நிற்கக்கூடாது, நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்று சொன்னார்களாம். நம்மோடு கூட கர்த்தர் எல்லா மனுஷர்களை பார்க்கலும் ஒரு பராக்கிரமசாலியாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, நாம் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்று சொல்லி நாம் ஏன் ஒரு தவறான அபிப்பிராயத்தை கொள்ள வேண்டும்? நம்மை பார்க்கலும் அவர்கள் நல்லவர்கள். சிலருக்கு இந்த மாதிரி அபிப்பிராயம் இருக்கும், என்னை பார்க்கலும் மற்றவர்கள் நல்லவர்கள், என்னால் ஒன்றும் முடியாது, அவர்களால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி அனாவசியமாக காரியங்களை சொல்லி கொண்டிருப்பார்கள். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவன் ஒரு காரியத்தை சொல்வாரானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் அதை செய்து முடித்து காட்டுவார். ஆனால் நாம் அவர் முடிக்க வல்லவர் என்று சொல்லி அவர் சார்பிலே நாம் விசுவாசித்து நாம் நடப்போமானால், நமக்காக அவர் சொன்ன வார்த்தையை
கட்டாயம் நிறைவேற்றி தருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதைரியப்படுத்துகிறவர்கள் ஒருவேளை நம்மோடு கூட இருப்பார்கள், நம் மத்தியில் இருப்பார்கள், நம்மை சுற்றிலும் இருப்பார்கள். உங்கள் பிள்ளைக்கு விவாகம் நடக்காது என்று சொல்லுவார்கள், அல்லது உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்காது என்று சொல்லுவார்கள், அல்லது நீ முன்னேற மாட்டாய் என்று சொல்லுவார்கள். அநேகர் அதைரியப்படுத்தக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். இதுவா, இது எப்படி முடியும், சாத்தியமே இல்லை என்று சொல்லுவார்கள். இந்த வியாதியா, இது சுகமாகாது என்று சொல்லுகிற அநேக மக்கள் உண்டு. ஸ்தோத்திரம். அவர்கள் நேச்சுரலாக பேசுகிறார்கள், சாதாரண விஷயமாகத்தான் பேசுகிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் பாருங்கள், கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சூப்பர் நேச்சுரல் காட். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் என்பதை மறந்து போகக்கூடாது. நாம் விசுவாசிக்கிற கர்த்தர் அவர் இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஆள் அல்ல. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை சொல்லுகிறவரும் செய்கிறவருமாக அவர் இருக்கிறபடினாலே அவருடைய வல்லமை எல்லா வல்லமையை காட்டிலும் அது மேலான வல்லமை. அவருடைய வல்லமையிலே நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நாம் பார்க்கும் பொழுது இந்த மனுஷர்கள் என்ன செய்தார்கள்? நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தங்கள் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதில் கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள் என்று மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். பாருங்கள், ஒரு அவிசுவாசத்திற்கு இடம் கொடுக்கும் பொழுது, ஒரு முறை இடம் கொடுக்கும் பொழுது அந்த அவிசுவாசம் பல காரியங்களை பேச தோன்றும், பல காரியங்களை சொல்லிக்கொண்டே இருக்கும். ஒரு சின்ன காரியம் அவிசுவாசம்தான். ஒரு பேச ஆரம்பித்து விட்டால் அந்த அவிசுவாசமான வார்த்தை பெரிதாகி 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 எல்லா இடங்களிலும் விசுவாசத்தை கூறுகிறதற்கு பதிலாக, பேசுவதற்கு பதிலாக அவிசுவாசத்தையே எல்லா இடங்களிலும் பேச தோன்றுகிறது. பாருங்கள், முதலாவது அவர்கள் சொன்ன காரியம் ஷார்ட்டாக முடித்தார்கள். பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் என்று அதை குறித்து அதிகமாக பேசாமல், தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பெரிய பட்டணங்கள் இருக்கிறது, ஏனாக்கு, அது கானானியர், எமோரியர், ஏத்தியர், எபூசியர், இப்படியெல்லாம் டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பித்தார்கள். அதோடு நிறுத்தினார்களா? அப்படி நிறுத்தவில்லை. நாம் அதை எளிதில் பிடித்து கொள்ளக்கூடாது, நம்மால் அது முடியாது என்று சொன்னார்கள். ஸ்தோத்திரம். மறுபடியும் அவர்கள் விட்டார்களா? இல்லை. நம்மை காட்டிலும் பலவான்கள் என்று, பெரிய ஆட்கள் என்று சொன்னார்கள். பெரிய ஆளாக இருந்தால் என்ன? பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ சமபூமி ஆவாய் என்றல்லவோ வேதவசனம் சொல்லுகிறது. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்றல்லவா ஸ்தோத்திரம் பரிசுத்தவான்கள் சொல்லி இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் சவால் விட்டாரே. ஸ்தோத்திரம். நம்மை காட்டிலும் பெரிய காரியங்களாக இருக்கலாம், நம்மை காட்டிலும் அறிவு நிறைந்த மக்களை நாம் சந்திக்கலாம், நம்மை காட்டிலும் பெரிய பெரிய பலசாலிகளையும் கூட நாம் சந்திக்கலாம். ஆனால் தேவன் அவர்களை பார்க்க சொல்லவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நாம் பார்க்க வேண்டியதெல்லாம் ஆண்டவருடைய முகத்தையும் அவருடைய வார்த்தையும் தான் நான் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் என்ன சொன்னார் அதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு யோசுவாவும் காலேபும் மோசேயும் கூட சேர்ந்து அவர்கள் தேவன் சொன்ன வார்த்தையை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசா என்கிறதான ஒரு ராஜாவிடத்திலே இப்படியாக சொல்லப்பட்டது, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவிகள் செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது. எதற்காக? அவருடைய தம்மை பற்றும் உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று கர்த்தருடைய வசனம் சாட்சி சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய வல்லமையில் நாம் விசுவாசம் வைத்து, அவருடைய வார்த்தையில் நாம் விசுவாசம் வைத்து, அவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார் அதை நிறைவேற்றுவார் என்கிற விசுவாசத்தோடு அவரை நாம் பற்றி ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருப்போமானால், தேவன் நமக்கென்று எழுதி கொடுத்திருக்கிறார் அத்தனை வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடினால் அவர் எல்லாவற்றையும் நமக்காக ஒவ்வொன்றாய் நிறைவேற்றி நம்மளை மகிழை பண்ணுகிற தேவனாக இருக்கிறார், நம்மை பரவசப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். தயவு செய்து அவரை விசுவாசியுங்கள். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். சில வேளைகளில் சற்று தாமதங்கள் நடக்கலாம், ஆனால் நாம் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றுதான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் அவர் திட்டத்தை வைத்துதான் இதை சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? சில தாமதமான காரியங்கள் நடக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? நாம் நினைத்தது நடக்காமல் இருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நமக்கு பொறுமை மிகவும் அவசியமாக இருக்கிறது. பெரியமானவர்களே,
பொறுமையோடு கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு சொன்ன சகலத்தையும் நிறைவேற்றியே தீருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி இருக்கட்டும். பிறகு அவர்கள் இன்னும் சொல்லுகிறார்கள், அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சபுத்திரரையும் கண்டோம். இவர்கள் கண்களெல்லாம் ராட்சதர்கள் மேலே தான் இருக்கிறது. இவர்கள் கண்களெல்லாம் பெரிய பெரிய ஆள்கள் மேலே தான் இருக்கிறது. பெரிய பட்டணங்கள்னு சொல்லுகிறார்கள், பெரிய மனுஷர்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்படித்தான் இவர்கள் சொல்லி 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 கர்த்தருடைய வசனத்தையும் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களையும் திட்டங்களையும் அற்பமாய் எண்ணி தங்களுக்கு வேண்டாத காரியங்கள் நாவினாலே அறிக்கை செய்து அவிசுவாசத்தை கொட்டி தள்ளுகிறார்கள். பிரியமானவர்களே, காலேபுக்கும் யோசுவாவுக்கும் எரிச்சல் வந்தது. இவர்கள் ஏன் இப்படி பேசுகிறார்கள்? அனாவசியமாய் பேசுகிறார்கள். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, அனாவசியமாக அவிசுவாசமான காரியங்களை பெரிதுபடுத்தி பேசுகிறதை தயவு செய்து நிறுத்துங்கள். தேவனுடைய வாக்கு தத்தங்களை திரும்ப 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 சொல்லி 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 அதை சுதந்திரித்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அதை பழகுவோமாக. நம்முடைய இருதயம் அவ்வளவு லேசாக ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை சொல்லி விசுவாசிக்கிறதற்கு ஆயத்தமாக இருக்காது. ஸ்தோத்திரம். ஆனால் நாம் பழக்கத்துக்குள் கொண்டு வர வேண்டும். எதிர்மறையான பேச்சுகளையும் எதிர்மறையான காரியங்களையும் பேசுகிறதை தயவு செய்து நிறுத்துவமாக. இவைகள் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே ஏனாக்கின் புத்திரரை கண்டோம் என்று சொல்லி அதோடு நிறுத்தினார்களா? பாருங்கள், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்பச் செய்தார்கள் என்று வாசிக்கிறோம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறோம் என்று சொன்னார்கள். எங்களுடைய பார்வையிலும் நாங்கள் அப்படித்தான் இருக்கிறோம். இந்த அவிசுவாசத்தின் பொல்லாத குணத்தை பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் பார்வையில் வெட்டுக்கிளிகள். யார் அப்படி பார்க்க சொன்னார்? தேவனுடைய பார்வையிலே பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய பார்வையிலே தேவன் சொல்லுகிறார், நீங்கள் விசேஷித்தவர்கள் என்றல்லவா சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு இறங்குகிற தேவன் நாம் கூப்பிடும் பொழுது நமக்கு இறங்காமல் இருக்கிறாரோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்றியும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து இரவும் பகலும் அவர் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நமக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நாம் எவ்வளவு விசேஷித்தவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 6வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. ஹல்லேலூயா. ஒரு காட்டு புஷ்பத்துக்கு, ஒரு காட்டு புல்லுக்கு தேவன் இவ்வளவு மகிமையை கொடுப்பாரானால் எவ்வளோ அழகான பூக்கள் இருக்கிறது பாருங்கள். எவ்வளவு மகிமையாக இருக்கிறது. ஒரு புல் காலையில் தோன்றி வெயிலின் உஷ்ணத்தினாலே அது சாயங்காலம் வரும்பொழுது அது வாடி போகிற ஒரு புல்லுக்கு தேவன் அவ்வளவு மகிமையை கொடுத்திருப்பாரானால், ஸ்தோத்திரம். ஒரு காக்கை குஞ்சுகள் கூப்பிடும் பொழுது தேவன் அந்த சத்தத்தை கேட்டு ஆகாரத்தை கொடுப்பாரானால், நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எவ்வளவு விசேஷித்த விதமாய் விசித்திர வினோதமாய் படைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார்? வெட்டுக்கிளி என்று சொல்லுகிறார். வெட்டுக்கிளியே என்று கூப்பிடுகிறார். இல்லாவிட்டால் உலர்ந்து போகக்கூடிய பூவே என்று கூப்பிடுகிறாரா? இல்லை, விசேஷித்தவர்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே எங்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகள், அவர்களுடைய பார்வைக்கும் நாங்கள் வெட்டுக்கிளிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அந்த தேசத்தை நல்ல தேசத்தை குறித்ததான துர்ச்செய்தியை பரம்பச் செய்தார்கள் என்று வாசிக்கிறோம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நல்ல தேசம், நல்ல வாக்கு தத்தம், நல்ல கனிகள், பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதமான ஒரு தேசம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷமாய் கொடுத்து தம்முடைய பிள்ளைகளெல்லாம் சம்பூர்ணமாய் திருப்தி அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒரு நேரத்தில் சில மனுஷர்கள் சொல்லுகிற அவிசுவாசமான வார்த்தைகளின் நிமித்தம் ஜனங்களுடைய இருதயங்கள் சோர்ந்து போயின. அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம் எந்த கண்ணோட்டத்தில் இருக்கிறோம், ஆண்டவருடைய வசனத்தை நாம் எப்படி பார்க்கிறோம், அதை எப்படி விசுவாசிக்கிறோம் என்கிற அடிப்படையில் தான் இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுக்காக மற்றவர்கள் விசுவாசிக்க முடியாது, உங்களுக்காக மற்றவர்கள் ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்க முடியாது. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் தான், தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் தான் நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசித்து நீங்கள் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே பொறுமையானது பூரண கிரியை
செய்ய கடவது. அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, நாங்கள் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எல்லா விதத்திலும் செழிப்பாய் இருக்க வேண்டும் என்று தானே கர்த்தர் விரும்புகிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். துர்ச்செய்தி பரப்புகிறவர்களை பார்க்காமல், எங்களுடைய உள்ளங்கள் என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்காமல், மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை பார்க்காமல், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை மாத்திரம் பார்த்து விசுவாசித்து ஸ்தோத்தரித்து சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தாவே அடியார்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.